கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய மார்ச் மாதத்தை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளை காப்பாற்றினார், வியாதியில காப்பாற்றினார், பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினார், பொல்லாத மனிதருடைய கைகளுக்கு நம்மளை தப்புவித்தார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். என் அன்புக்குரியவர்களே, யாக்கோப்பை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோப்பு எத்தனா இருந்தான், சகோதரனை வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் யாக்கோப்பை சிநேகித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனாய் வருகிறார். இந்த யாக்கோப்பாய் இருக்கிற நாம் சில நேரங்களிலே வேர் பெற்ற முடியாதபடி, பல காரியங்களை நிலை நிற்க முடியாதபடி நாம் விழுந்து போகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப்பு வேர் பற்றுவான் என்று சொல்லுகிறார். ஒரு மரத்துக்கு முக்கியமானது வேர் தான். எந்த அளவு வேர் ஆழமாய் போகப்படுகிறதோ அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருக்குள்ள நாம் ஸ்ட்ராங்காய் பலனாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவனை அறிகிற அறிவில் வேர் நமக்கு அதிகமாய் போக வேண்டும். அன்பில் வேர் அதிகமாய் போக வேண்டும். பாசத்தில் ஆண்டவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் வேர் அதிகமாய் போக வேண்டும். யாக்கோப்பு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தசமாக கொடுப்பேன் என்று வேண்டிக் கொண்டார். தேவன் தான் எல்லாவற்றையும் தந்தார் என்பதை குறித்து அவர் பேசினதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம வேர் பற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த மார்ச் மாதத்தில் நான் கர்த்தருக்குள்ளே வேரூண்டி நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் யாக்கோப்பு வேர் பற்றி, இஸ்ரவேல் என்றால் யாக்கோப்பை தான் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகமெங்கும் செல்லக்கூடிய அளவு பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அது இந்த நாளில் வந்திருக்கிறது. நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் இந்த மாதத்திலே வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசித்து தியானித்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி ஆசீர்வதிப்பாராம் வேதம் அழகாய் சொல்லுகிறது. 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினது, தேவன் சொல்லாததை செய்தது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் அதை காப்பாற்றி, அவன் வேர் விடும்போது நான் அதை காப்பாற்றுவேன். வேற யாரையும் அறுக்க விட மாட்டேன். அந்த கனிகளை வேஸ்டாக விட மாட்டேன். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு சேதம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். சேதப்படுத்தாதபடி உங்களை பாதுகாப்பார். ஆஸ்பத்திரி செலவுகள், கோர்ட்டு செலவுகள், போலீஸ் ஸ்டேஷன் செலவுகள், தேவையில்லாத பண விரயங்கள், விதைக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள், இந்த வாங்காமல் நீங்கள் இருக்கிற காரியங்கள், இதெல்லாவற்றையும் கர்த்தர் காப்பாற்றுவேன், சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்றாக தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் முறியடிப்பார். 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வலு சிற்பத்தை கொன்று போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, உங்க குடும்பத்திலே காணப்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டம், நீண்டகால பிரச்சனைகள், யுகயுகமாய் வருஷமாய் கேஸ் பிரச்சனை, இடத்தின் மூலமாய் கேஸு, இதுபடி போராட்டங்கள், சண்டையின் மூலமாய் வந்த கேஸு, கோர்ட்டுக்கு அதுக்கு கலந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த லிவியதான்ங்கிற சர்ப்பத்தை, வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கிலிருந்து கர்த்தர் உங்களை வேர் பெற்ற வைக்க போகிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ள வேரூண்டி நிற்க போகிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், வேர் எவ்வளவு ஆழமாய் போகிறதோ அந்த அளவு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை முறிக்க முடியாது. வேர் இல்லாத மரம் சீக்கிரத்தில் காற்றடிந்தால் விழுந்துவிடும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், யாக்கோப்பு வேர் பற்றுவான், இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிற நாட்கள் வரும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நன்மையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மார்ச் மாதம் நீங்க கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்க வேண்டும்.
கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்க வேண்டும். கர்த்தர் மேல் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். சேனையுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை வேரூன்ற வைப்பார். அவருக்குள்ளே பலனடைவீங்க. கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷை அடையாளங்களை தேவனோடு பேசுங்கள். பற்பர பல பாஷைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே நனையுங்கள். தேவன் உங்கள் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபிப்போமா? வசனத்தின்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். யாக்கோப்பு வேர் பற்றினது போல எங்களுக்கு வேர் பற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். யாக்கோப்பின் தேவனே, இஸ்ரவேலுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். எங்களுடைய வாழ்க்கை பூத்து காய்த்து ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரை இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதை கேட்கிற பிள்ளைகள் சமாதானம் அடைவார்களாக. இந்த மார்ச் மாதத்தில் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிய பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு மேல படட்டும். கேட்கிற பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவரை பலவீனங்கள் மறையட்டும். குடும்பத்திலே சமாதானங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவிகளை அன்பு பெருகட்டும். உயிர் தெழுந்த ஆண்டுடைய வல்லமை பலமாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகை பலமாய் இறங்கட்டும். ஓராபா காபாலா தூட்டாலா காதானாமா அந்நிய பாஷை அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தரோடு இணைந்து வாழட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபத்திலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத ஆண்டவரே வீண் விரைய செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், கோட்சி செலவுகள் எதுவும் பிள்ளைகள் அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசுவின் வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேறு ஒன்ற போறீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.